வணக்கம். திருமார்களை வணங்கிக்கலாம். குலதெய்வத்தை வணங்கிக்கலாம். இஷ்ட தெய்வம் பாசன தெய்வம் இருந்தா அப்படி சித்தர்கள் மாணிக்கம் பாச ஸ்கிரீன் தெரியுதுங்களா? புரியுது சார். புரியுதுங்கய்யா. இப்ப நாம மேக்சிமம் அடிப்படை நிறைய நம்ம படிச்சாச்சு. இப்ப மீதி இருக்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். மேஷம் அப்படின்னு சொன்னா தலைப்பகுதி, கால புருஷனுக்கு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதி. ரிஷபம் அப்படின்றது முகம், மிதுனம் அப்படின்றது கழுத்து, தோள் பட்டை, கடகம் மார்பு, சிம்மம் மேல் வயிறு இருதயம், கன்னி அடிவயிறு, துலாம் இடுப்பு பகுதி, விருச்சகம் கர்மஸ்தானம், தனுசு தொடை, மகரம் முழங்கால், கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. இதை இன்னும் டீப்பா பிரிப்பாங்க. எந்த சக்கரத்துல? திரேகான சக்கரத்துல. இப்போ இத எப்படி நாம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட். நீங்க மேஷ லக்கணத்துல பிறக்குறீங்க அப்படின்னு சொன்னா காலபுருஷனுக்கு தலையாவும் இருக்குது, உங்களுடைய லக்கணமும் தலை அப்படின்ற பகுதியும் இருக்கு. அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கோச்சாரத்துல மேஷத்துல ஒரு கிரகம் போயிட்டு இருக்கு, ராகு போயிட்டு இருக்கு அல்லது சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தலை பாதிப்பு வரும், தலைவலி வரும், தலை சார்ந்த வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும். இதுவே கடகம், இப்ப கடகத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார், கடக லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எந்த பகுதியை குறிக்குது? காலபுருஷனுக்கு மார்பு பகுதியை குறிக்குது. ஆனா அவரு பிறந்தது கடக லக்னம், அப்போ அவருக்கு தலைப்பகுதியும் குறிக்கும். அப்போ மார்பு தலை, இங்க கோச்சாரத்துல ஒரு கிரகம் பாதிப்பா போகுது அப்படின்னு சொன்னா மார்பு அல்லது தலை பாதிக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும். மார்பு அல்லது தலை பாதிக்கும் அப்படின்றத சொல்லணும். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆபரேஷன் பண்ண போறீங்க, கண் எந்த பகுதியை வரும் சொல்லுங்க? கண் எந்த ராசியை குறிக்கும்? அவ்வளவுதான். இப்போ ரிஷபம் கண், அங்க முகம்னு போட்டிருக்கேன் கண்ணை. இப்ப கண்ணுக்கு பெரியவங்களுக்கு நீங்க கண் ஆபரேஷன் பண்றதுக்காக போறீங்க. கோச்சாரத்துல சந்திரன் ரிஷபத்துல இருக்கும் பொழுது பண்ணக்கூடாது, பண்ணா நல்லா இருக்காது. இது 100% பலன் தரும். அப்போ கோச்சாரத்துல சந்திரன் காலபுருஷனுக்கு எந்த உறுப்பை குறிக்கக்கூடிய ராசியில போகுதோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் செய்யக்கூடாது அப்படின்றத மனசுல பதிவு வச்சுக்கோங்க. இது புரியுதா புரியலையா? புரியுதுங்க சார். அவ்வளவுதாங்க. இது ரொம்ப முக்கியமானது. என்ன சார் ஆகும்? சரியா பண்ண மாட்டாங்க. இப்ப கண்ணுன்னு வச்சுக்கலாம், கண்ணுல தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், லென்ஸ் வச்சது தப்பா போயிடலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரவே செய்யுது. இது அனுபவ உண்மை. அப்போ இன்னொரு சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை சொல்லுங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. இந்த கோச்சாரத்துல சந்திரன் போறது மட்டும் சொல்லுங்க. சந்திரன் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆபரேஷன் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆபரேஷன் பண்ணா பிரச்சனைகள் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இப்படிதான் ஒவ்வொன்றத்தையும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஸ்கிரீன் தெரிதா பாருங்க. ராசி மண்டலம், பௌர்ணமி அமாவாசை அப்படின்றத ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது.
அடிப்படை தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா, இது தெரிஞ்சிருக்கும். நாம இப்ப நடத்துற வகுப்பு அடிப்படை. இப்போ பௌர்ணமி அப்படின்னு சொன்னா சூரியனுடைய ஒளியை தான் வந்து சந்திரன் வாங்கி பூமிக்கு கொடுக்குது. அப்போ சூரியனுக்கு நேர் 7 சந்திரன் இருந்தா பௌர்ணமி, பௌர்ணமி யோகம். பௌர்ணமியில பிறக்கிறது நல்லது. கண்டிப்பா வந்து வசதி வாய்ப்போட நல்லா இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்துல வந்து பௌர்ணமியில பிறக்கிறவங்க வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க, இல் வாழ்க்கையில கோட்டை விட்டுறாங்க அப்படின்றது அனுபவம் உண்மை. சோ அதனால பௌர்ணமி அப்படின்றது நீங்க ராசி கட்டத்தை பார்த்த உடனே சூரியனுக்கு 7 சந்திரன் இருந்துச்சுன்னா பௌர்ணமி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த அமாவாசைனா என்ன? சூரியனோடய சேர்ந்து இருக்கிறது. சூரியனோடய சேர்ந்து இருந்தா அமாவாசை. இத டிகிரி வைஸா பார்க்கணும். பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா நீங்க குறிச்சுக்கிறதுனா குறிச்சுக்கலாம். இப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து திருப்பி சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்ம ஒரு க்ளோவா சொல்றோம், எதையும் பார்த்து படிக்கல. ஒரு க்ளோவா சொல்லும் பொழுது ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம சொல்லுமே தவிர என்னென்ன சொன்னோம் அப்படின்றது திரும்ப வந்து நம்ம ரெக்கார்டு வந்து யூடியூப்ல போடுறோம், அதை கொஞ்சம் பாருங்க. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா இதை நீங்க எழுதிக்கலாம் அல்லது நீங்க ரெக்கார்டு பார்த்து கூட எழுதிக்கலாம். சூரியன் சந்திரன் 12 பாகைக்குள்ள இருந்தா அமாவாசைங்க. சூரியனும் சந்திரனும் 12 பாகைக்குள் இருந்தா அமாவாசை. 12 பாகைய சந்திரன் தாண்டிட்டாரு அப்படின்னு சொன்னா பாட்டிமை, அதாவது பிரதமை திதி தொடங்கிடும். 12 திதிக்கு மேல போயிட்டா பாட்டிமை. இதுதான் நீங்க பார்த்துக்கணும். இப்போ ஒரு கட்டத்துல சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்குது, அமாவாசை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பாகையை நம்ம பார்க்கணும். ஒரு சிம்ம ராசியில நம்ம இப்ப போட்டிருந்தோம், சிம்ம ராசியில சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்குது, அமாவாசையில பிறந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட் வரணும். என்ன டிகிரில இருக்குதுன்னு பார்க்கணும். 12 பாகைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அது அமாவாசை. சூரியனுக்கு 2, 3, 4, 5, 6 இதுல வந்து சந்திரன் இருந்தா வளர்பிறை. இப்ப இவரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் வளர்பிறையில பிறந்தாரா தேய்பிறையில பிறந்தாரா? அப்ப சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து எண்ணுங்க. 2, 3, 4, 5, 6 இருந்தா வளர்பிறை. அதே போல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 8, 9, 10, 11, 12 இந்த இடத்துல சந்திரன் இருந்தா தேய்பிறை. இது ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க பார்த்த உடனே டக்குன்னு சொல்றதுக்கு புரிஞ்சுக்கணும். இதுவே வந்து 7 இருக்கும் பொழுது டிகிரியை பார்க்கணும். அது வந்து தேய்பிறையா வளர்பிறையா அப்படின்றத 7 இருக்கும்போது டிகிரியை பார்க்கணும். சரிங்களா? இது பௌர்ணமி வளர்பிறை. சொல்லுங்க. இந்த 7ல இருக்கும்போது டிகிரி எத்தனைக்குள்ள இருக்கணும் ஐயா? சேம் 12 தான். சேம் 12 தான். வேற நல்ல கேள்வி. சேம் 12. இப்போ இது வந்து வளர்பிறை தேய்பிறை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கட்டம். இப்போ நான் சொன்ன ரூல் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த டாபிக் வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரகங்களுக்கு ஆட்சி படிச்சோம், உச்சம் படிச்சோம், நீச்சம் படிச்சோம், நட்புகள் படிச்சுட்டோம், மூலத்திரிகோணம் படிச்சுட்டோம். வர்க்கோத்தமம் அப்படின்றது ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோணம்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இதுவும் பலம் வாய்ந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா ராசி கட்டத்துல இப்ப நம்ம ஸ்கிரீன்ல தெரிந்து பாருங்க. ராசி கட்டத்துல சந்திரன் வந்து கடகத்துல இருக்கிறாரு, அம்சத்திலையும் அவர் கடகத்துல இருக்கிறாரு, நவாம்சத்திலையும் அவர் கடகத்துல இருக்கிறாருன்னா அது வர்க்கோத்தமம் அப்படின்னு பேரு. இந்த கிரகம் பலம் தரும். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. விருச்சிகத்துல அவர் எந்த நிலையில இருக்கிறாரு? அவருடைய பலம் என்ன? நீச்சம். நீச்சம். அப்போ அவர் வந்து பலவீனமா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதே சந்திரன் அம்சத்துல விருச்சிகத்திலே இருக்கிறாருன்னா பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம், வர்க்கோத்தமம்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ ராசி கட்டத்தை பார்த்துட்டு இவர் வந்து நீச்சமா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க விட்டு அம்சத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை வர்க்கோத்தமா இருந்துச்சுன்னா பலமானது. இப்படி எந்த கிரகம் வர்க்கோத்தமா இருக்குதோ அந்த கிரக காரகம் பாவகம் ஜாதகருக்கு கண்டிப்பா நன்மையை செய்யும். அது அவருடைய லக்கணத்துக்கு நன்மையா தீமையா அப்படின்றத பொறுத்து செய்யும்.
சவுண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் மூட் பண்ணிக்கிங்க. சார் புஷ்பராஜ் சார் யாரு நோட் பண்ணிக்கங்க. இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. அது இப்ப லக்கணம் வர்க்கோத்தமா ஆயிடுச்சுன்னா லக்கணம் வலுவா இருக்குதுன்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி வர்க்கோத்தம் ஆயிட்டாருன்னா பூர்வ புண்ணியம், குழந்தை இது சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நன்மை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வர்க்கோத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தை நீங்க பார்த்து இப்ப நீங்க அடிப்படையெல்லாம் படிச்சுட்டீங்க, அடுத்து பலன் சொல்றதுதான் போக போறீங்க. அப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு கிரகம் ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, பகையா, நட்பா, வர்க்கோத்திரம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா தான் பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட வர ஜாதகத்துல எங்கேயாவது நன்மை இருக்கா அப்படின்றத முதல்ல குறிச்சிக்கங்க. வரவங்க கெட்டதான் கேட்பாங்க. கெட்டது சொன்னாலும் நன்மைகளை அவங்களுக்கு சொல்லி அனுப்பும் பொழுது அது அவங்களுக்கு நடக்கும் பொழுது சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ வர்க்கோத்தமம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து அஸ்தங்கம். அடிப்படையான விஷயங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்தங்கம் அப்படின்னு சொன்னா என்ன? சூரியன் இருக்கு. சூரியன் ஒரு பெரிய வெளிச்சம். பகல்ல இப்ப ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டா ஏதாவது பலன் உண்டா? அதனால எந்த பலனும் இல்லை. அதுபோல சூரியன் பக்கத்துல போகக்கூடிய எப்பேற்பட்ட கிரகங்களும் தன்னுடைய பலத்தை இழக்குது, தன்னுடைய வலிமையை இழக்குது அப்படின்னு அர்த்தம். அது பாகை வாரியா கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க குறிச்சுக்கணும். சூரியன் நின்ற பாகையிலிருந்து சந்திரன் 12 பாகைக்குள் இருந்தா சந்திரன் அஸ்தமனம். இல்ல சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்தங்க தோஷம் கிடையாதுங்க. ஆனா குறிப்பு இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து செவ்வாய் 17 பாகை, புதன் 14 பாகை, குரு 11 பாகை, சுக்கிரன் 10 பாகை, சனி 15 பாகை. ராகு கேது அஸ்தங்க அந்த கணக்கிலேயே வரமாட்டாங்க, இவங்க மட்டும்தான் வருவாங்க. ராகு கேது கூட சூரியன் போனா சூரியன் தான் பலம் இழப்பார். ராகுவோட அச்சுக்கு பக்கத்துல அந்த டிகிரி பக்கத்துல போனா கிரானம் வரும். நீங்க எப்பயுமே ஜாதகம் பார்க்கும் பொழுது சூரியன் ராகு சந்திரன் கேது என்ற அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்க பிறக்கும் பொழுது கிரகணம் இருக்கா அப்படின்னு பாருங்க. சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா பாருங்க. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதுக்கு நீங்க சாஃப்ட்வேர் இருந்தா ஈஸியா பார்த்துக்கலாம். அல்லது நீங்க பஞ்சாங்கம் இருந்தாலும் அந்த வருஷத்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம டிகிரி கொடுத்துருக்குறோம். சூரியன் நின்ற பாகையிலிருந்து 17 பாகைக்குள்ள செவ்வாய் இருந்தா அஸ்தங்க தோஷம். அப்படின்னா என்ன சார் பண்ணும் அப்படின்னா, செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன? முக்கியமான காரகத்துவம் உறவுல தம்பி எடுத்துக்கலாம், சகோதரனை எடுத்துக்கலாம். அடுத்து மண் மனை இதை எடுத்துக்கலாம். அது எந்த பாவனும் பார்த்தா அவர் பிறந்த அவர் லக்கணத்துக்கு எந்த பாவனும் பார்த்தா அந்த பாவம் அது எல்லாமே பாதிக்கும். அவருக்கு கிடைக்காது, தாமதமா கிடைக்கும். இப்போ சூரியனும் சுக்கிரனும் அதிகபட்சமா 49 பாகை விலகி போகும். அதிகபட்சமா அவ்வளவுதான் போகும், அதுக்கு மேல இல்லை. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கிரனோட ரொம்ப நெருக்கமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 பாகையில இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தை பாக்கியம் கம்மி, உயிரணுக்கள் குறைபாடு வந்துடும், இல்வாழ்க்கையில பாதிப்பு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதே சூரியன்ல இருந்து சுக்கிரன் ரொம்ப தூரம் விலகி போயிட்டாலும் இதே பிரச்சனை வரும். அதுவும் சூரியன்ல இருந்து சுக்கிரன் ரொம்ப ஒரு 30-34 டிகிரிக்கு மேல விலகி போச்சுன்னா இல்வாழ்க்கை பாதிப்பு வருது. குடும்ப வாழ்க்கை சரியா இல்ல, ஏதோ கல்யாணம் பண்ணங்க போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இது அனுபவத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி 3 பாகை நிச்சயமா தோஷத்தை தருது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க 5 பாகை எடுத்துக்குவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா 3 பாகை எடுத்துக்கங்க. 3 பாகை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாதிக்கும். யார் ஜாதகத்திலேயாவது இருக்குதா பாருங்க. எந்த கிரகம்லாம் சூரியன் கூட நெருக்கமா 3 டிகிரிக்குள்ள இருக்கோ அந்த கிரகம் பலம் இழந்து விட்டது, அந்த காரக உறவு நமக்கு பயன் தரல, அந்த பாவகம் நமக்கு வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த திசாபுத்தி வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ
திதி சூன்யம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, இதை விட இது கொடுமை. ஒருவேளை உங்க லக்கணத்துக்கு இப்ப தனுசு லக்கணம் வச்சுக்கங்க. தனுசு லக்கணத்துக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அவர்கிட்ட சுக்கிரன் கூட நெருக்கமா இருந்து அஸ்தங்கம் ஆயிட்டாரு. சுக்கிரனுடைய திசை நடக்கு. இப்ப நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? யாராவது சொல்லுங்க. கெட்டதுதான் எனக்கு. நல்லது. வேற யாருன்னா? இப்போ லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம், உதாரணத்துக்கு தனுசு லக்கணம். ஏதோ ஒரு இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்ல இடத்துல ஒரு 5ல் இருக்கிறார், மேஷத்துல இருக்கிறார். மேஷத்திலே வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்தங்கம். சுக்கிர திசையே அவருக்கு வருதுங்க. சுக்கிர திசையே அவருக்கு நடைமுறையில இருக்கு. நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு சொன்னா, தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் பாவி, அவர் கெட்டு போயிருக்கணும். இங்க சூரியனோட அவர் அஸ்தங்கம் ஆயிட்டதுனால சுக்கிரன் செய்ய வேண்டிய வேலைய சூரியன் செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அப்ப அந்த சுக்கிர தசை நன்மையா தானே செய்யும். கான்செப்ட் புரியுதா? புரியுதுங்கய்யா. அப்போ யாரு அஸ்தங்கம் ஆயிடுச்சோ அந்த கிரகத்தினுடைய வேலைய சூரியன் எடுத்து செய்ய போறாருன்னு அர்த்தம். அஸ்தங்க தோஷம் 30 வயசுக்கு மேல விலகும் அப்படின்னு ஒரு சில நூல்களையும், ஒரு சில நூல்கள்ல 40 வயசுக்கு மேல அஸ்தங்க தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நடைமுறையில உண்மை. 40 வயசுக்கு மேல அஸ்தங்க தோஷம் விலகுது அப்படின்றது உண்மை. அப்போ இதே தனுசு லக்கணம், தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது துலா லக்கணம் எடுத்துக்கங்க. துலா லக்கணத்துக்கு அங்க வந்து பாக்கியாதிபதி யாரு? நீங்க எடுத்துக்கங்க புதன். புதன் திசை நடக்குது. புதன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆயிட்டார். சூரியனோட நெருக்கமா அஸ்தங்கம் ஆயிட்டார். இப்போ துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாவின்னு சொல்லக்கூடிய சூரியன் கிட்ட அஸ்தங்கம் ஆயிட்டாரு. அப்போ அந்த புதன் திசை ஜாதகருக்கு பாடா படுத்தும் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். 2 உதாரணம் சொன்ன, இந்த 2 உதாரணம் சொன்னீங்க புரிஞ்சீங்கன்னா பலன் சொல்றதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப சொன்னது புரிஞ்சுதா? ஓகே. இதுதான் நீங்க அஸ்தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய விதம். பரிவர்த்தனை அடுத்து ரொம்ப முக்கியமானது பரிவர்த்தனை. சார் பரிவர்த்தனை அப்படின்னா என்ன? 2 கிரகம் ஆட்சி வீடுகளை மாற்றி அமையிறது. உதாரணத்துக்கு பார்ப்போம். இங்க பரிவர்த்தனை பாருங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்துல சூரியன் வந்து குருவோட வீட்டுல இருக்கிறாரு. குரு சூரியனோட வீட்டுல இருக்கிறார். இது பெண் எடுத்து பெண்ணு கொடுக்குற மாதிரிங்க, நன்மையை செய்யும். அப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குருவோட வீட்லயும் குரு சூரியனோட வீட்லயும் இருக்கிறாரு. அடுத்த கட்டத்துல பாருங்க, இங்க சனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேஷத்துல இருக்குது, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகரத்துல இருக்கு. பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நன்மையைத்தான் செய்யும். அது எந்த இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைல அவர் தப்பிச்சுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். அவர் ஏதோ ஒரு பிரச்சனைல இருந்தாலும் அவரு தப்பிக்க போறாரு அப்படின்னா. இப்போ பரிவர்த்தனையால சில கிரகங்கள் வந்து கூடுதலா பலம் பெறும், சில கிரகங்கள் பலம் இழக்கும். இப்ப பாக்குற இந்த ஸ்கிரீனை பாருங்க. சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால பலம் இழக்கல. ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நட்பா இருக்கிறாரு, குருவும் நட்பு தான், 2 பேரும் ஆட்சியே அப்படின்ற வீட்டுக்கு போறாங்க. இது பலம் இழக்கல, ஈக்குவலா இருக்கிறாங்க.
இங்க பாருங்க, அடுத்த கட்டத்துல சனி நீச்சமா இருக்குது, செவ்வாய் உச்சமா இருக்குது. செவ்வாய் வந்து மகரத்துல உச்சம். பரிவர்த்தனைனால சனி பலம் பெறாரு, செவ்வாய் பலத்தை இழக்கிறாரு. ஆட்சி வீட்டுக்கு தான் போறாரு, ஆனா உச்ச வீட்டை விட ஆட்சி வீடு பலம் கம்மி தானுங்க. இந்த கான்செப்ட் புரியுங்க. அப்போ பரிவர்த்தனைக்கு பின் தொழில் இவருக்கு நல்லா இருக்குது, 30 வயசுக்கு மேல தொழில் நல்லா இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லணும். இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. அப்போ பரிவர்த்தனை யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனைல தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பரிவர்த்தனை வந்து எத்தனையோ முறைகள் இருக்குது. ஒரு சில பரிவர்த்தனை தீமையை செய்யும். அப்படி தீமை செஞ்சா கூட அது ஏதோ ஒரு விதத்துல நன்மையை செய்யுது அப்படின்றது அனுபவ உண்மை. கிரக யுத்தம், யுத்தம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தாங்க. சண்டை அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் தான். செவ்வாயுடைய காரகத்துவத்தை நீங்க படிக்கும் பொழுது அது பூமியிலிருந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அந்த சயின்ஸ் சொல்லுது. அடுத்து வந்து புராணத்துல என்ன சொல்லுவாங்க, அந்தகாசூரன் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு போகும். ஆக எப்படி பார்த்தாலும் அந்த அந்தகாசூரன் கதையை பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும். பூமி அப்படின்னு சொன்னாலும் அது பிரிஞ்சு போனது அப்படின்றதுனால அது சொல்லுவோம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பங்காளி, ஏன்னா பூமியிலிருந்து பிரிஞ்சு போனதுனால பங்காளின்ற இடத்துல அந்த செவ்வாய் வந்து நிக்குது. அப்போ அந்த செவ்வாய் எங்க இருக்குதோ அங்க வந்து யுத்தம் உண்டு. அப்போ ஒரு கிரகமா, 2 கிரகமா, 3 கிரகமான்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணும். சரிங்க, யுத்தத்துல யார் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து அதிக பாகையில் இருந்தா செவ்வாய் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். செவ்வாய் குறைந்த பாகையில் இருந்தா செவ்வாய் தோத்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப எந்த கிரகம் ஜெயிக்குதோ அந்த கிரகம் வலுவா இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல எங்க செவ்வாய் யுத்தத்தில் இருக்கோ அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா கெட்டுடுங்க. ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அங்க நிம்மதி இருக்குமா? யாரோ ஜெயிக்கிறாங்க வேற விஷயம், யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறான். ஆனா அங்க ஜெயிச்ச பிறகு ஏதாவது ஒரு காயங்கள் இருக்கத்தானே செய்யும், யாரோ ஒருத்தர் பாதிக்க செய்வாங்க தானே. அப்ப செவ்வாய் பாதிக்கிறாரா, செவ்வாய் கூட யுத்தம் செய்த மற்ற கிரகங்கள் பாதிக்குதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இந்த சமயத்துல நீங்க Itu dekat AP Waterjet. Buka yang lepas tu சார் sambung dekat Rydon. ஓகே. இப்ப வந்து எந்த கிரகம் நீங்க வந்து யுத்தத்துல இருக்கு அப்படின்றத பார்த்து அதை நீங்க முடிவு பண்ணணும். இப்ப கிரக யுத்தம் உங்களுக்கு புரியுதா பாருங்க. சரி ஐயா, அது பலனா சொல்லும் போது எப்படியா சொல்லணும்? பலனா சொல்லும் பொழுது செவ்வாய் சனி யார் கேட்கறது? தசரத ராமன் கேட்கறாங்க. ஓகே ஓகே. இப்ப யுத்தம் ஓபனா சொல்லும் போது ரெண்டும் யுத்தமா இருக்கு, கிரக யுத்தமா இருக்கு அப்படி சொல்றதா, அல்லது எப்படி சாப்பிட்டா சொல்றது? சாப்பிட்டா அதை சொல்றதுக்கே வழி இல்லை. சண்டைத்தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட குரு சண்டை போடுறாரு. அப்போ வந்து குரு எந்த பாவத்துக்கு அதிபதி பார்க்கணுங்க. எந்த பாவத்துக்கு அந்த கிரகம் வருது அந்த பாவம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். செவ்வாய் தோத்துட்டாருன்னா அவருக்கு வந்து மண் இருக்கு, அந்த மண்ணை விற்க முடியல, சகோதரன் இருக்கிறான், சகோதரனால வந்து அங்க நன்மை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இது பலன் சொல்லும் பொழுது கண்டிப்பா இது உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ நம்ம உதாரண ஜாதகம் போடும் பொழுது உங்களுக்கு அது புரிய வரும். சரிங்களா? ஆக இது நல்லது கிடையாது அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். யார் ஜெயிக்கணும் ஐயா? ஃபர்ஸ்ட் செவ்வாய் ஜெயிச்சா நல்லது. செவ்வாய் ஜெயிச்சாதான் நல்லது. அவன் தான் சண்டைக்கு போறான், அவன் ஜெயிச்சுட்டானா அமைதியா இருப்பான். எல்லா பாவமும் கரெக்டா இருக்கும். அப்ப எல்லா பாவமும் கரெக்டா இருக்கு. அருமையான கேள்வி. அப்போ சண்டைக்கு 4 கிரகம் இருக்குங்கய்யா. இந்த 4 கிரகத்துல செவ்வாய் ஜெயிக்கணும். செவ்வாய் ஜெயிச்சா நன்மை. யாரோ ஸ்கிரீன்ல ஏதோ பண்றீங்க, அது நல்லா இருக்காது, அதை எடுத்துருங்க. ஆக யுத்தம் செய்யறவன் ஜெயிச்சானா அங்க அமைதிங்க. இப்ப சண்டைக்கு நான் வழியே வரேன் அப்படின்னு சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற திருப்தியில நான் போயிடுவேன்ல. அதே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா வேற ஏதாவது பண்ணுவேன், குறுக்கு வழி பண்ணுவேன் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு. நம்ம மனுஷன் மாதிரியே தான் அது செயல்படும். கொஞ்சம் புரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும். பலன் சொல்லும் பொழுது அது கண்டிப்பா புரிய வைக்கிறேன். சார் கேளுங்க. அதுல டிகிரி வயசு கம்மியா இருந்தா தோத்துட்டாருன்னு அர்த்தம், அப்படித்தாங்களே? ஆமா. இப்ப செவ்வாய் வந்து இப்ப வந்து
எல்லாத்த விட ஒரு பாகை கம்மியா இருந்தா கூட தோத்துட்டாரு, கலை கம்மியா இருந்தா கூட தோத்துட்டாருன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல யாரோ வந்து பச்சை கலர்ல போட்டிருக்கீங்க, அதை நீங்களே எடுங்க. சரி, ஆத்மகாரகன். ஆத்மகாரகன் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஜெமினி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயமுனி சூத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வரக்கூடிய விஷயம்தான். அதுல வந்து ஆத்மக்காரன், அமர்த்தியக்காரகன் அப்படின்னு அது அந்த கான்செப்ட் போகும், நல்லா இருக்கும். இப்போ ஆத்மக்காரகனா என்ன போட்டிருக்கு பாருங்க. ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களில் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றுள்ளதோ அது ஆத்மக்காரகன். இப்போ ஜாதகத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சாஃப்ட்வேர் இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆத்மக்காரகன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல கையால தான் பண்ணுவாங்க. அப்ப எப்படி அதை தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு சொன்னா, நட்சத்திர பாதத்துல எந்த கிரகம் வந்து அதிக பாதம் பெற்றிருக்கோ, ஒரு ராசியில வந்து 1 2 3 4 அப்படின்னு 9 பாதம் இருக்கும். இந்த 9 பாதத்துல எது அதிக பாதம் 8வது பாதத்துல இருக்குது, 9வது பாதத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வச்சு அப்ப கண்டுபிடிச்சாங்க. டிகிரி வைஸா போடுறவங்களும் இருந்தாங்க. இப்ப பாருங்க, ரூல் என்ன, ஒரு ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள்ல எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருந்தோ, இது ஒரு ராசி கட்டம்னு சொல்லிட்டேன், பொதுவா எல்லா கிரகங்கள்ல. இப்போ இங்க பாருங்க, ராகு 5 டிகிரில இருக்கு, குரு 18 டிகிரில இருக்கு, சூரியன் 5 டிகிரி, புதன் 24 டிகிரி, சுக்கிரன் 4 டிகிரி, சந்திரன் 12 டிகிரி, செவ்வாய் 12, கேது 5, சனி 12. இதுல எது அதிகமா இருக்குங்க? எண்ணிக்கையில பாருங்க, நம்பர்ல பாருங்க. சுக்கிரன், குரு தான் 18 டிகிரி சொல்றாரு. புதன் பகவான் சார். நான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லோல போட்டே இருக்கேன். புதன் தான் 24 டிகிரில இருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு ஆத்மகாரகன் புதன். இவருக்கு லக்கணமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துலா லக்கணமாவே வருது. வாக்கியாதிபதியும் இவரே, ஆத்மகாரகனே இவரே. அப்ப ஆத்மகாரகனா அந்த ஆத்ம அப்படின்ற அந்த விஷயத்திலே நன்மை இருக்குது பாருங்க. ஜோசியத்துல பாருங்க, எல்லாமே யோகம்னு தான் சொல்லுவான், யோகம் யோகம் தான் சொல்லுவான். தரித்திர யோகம், பாபகர்த்தாரி யோகம், யோகம் தான் சொல்லுவான். கால சர்ப யோகம், நாம தான் அதை யோகமா தோஷமானு பிரிச்சு படிக்கிறோம். கால சர்ப யோகத்தை அதையும் யோகம் தான் சொல்றான். சதுரங்க யோகம், கெட்டதையும் யோகம்னு சொல்றான், நல்லதையும் யோகம்னு சொல்றான். ஆனா இங்க பாருங்க, ஆத்மகாரகன். ஆத்மகாரகன் அந்த ஆத்மாவுக்கே வந்து கொடுப்பினைய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன். அப்ப அது முழுக்க முழுக்க நன்மையை செய்யும். இந்த ஆத்மகாரகன் நவாம்சத்துல எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு திரிகோணத்துல 10ல உள்ள கிரகங்களுடைய தொழிலை செய்யலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஜெயமினி சூத்திரத்துல இருக்கு. ஆத்மகாரகனுக்கு 2 வருமானத்தை தரக்கூடிய இடங்களுங்க. 2, 10, 11, 6 இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரக காரகத்தினுடைய தொழிலை செய்யும்போது ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆக ஆத்மகாரகன் இருக்கிறாரு. வேற எதுக்கு சார் இதை நம்ம பயன்படுத்தலாம்? ஜெயமினி சுத்திரத்தை விட்டு நம்ம பாரம்பரியத்துல எது பயன்படுத்தலாம்னு சொன்னா, ஆத்மகாரகன் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய கோயிலுக்கு, அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை, அந்த கிரகத்தினுடைய காய்கறி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் செய்யும். இதான் கான்செப்ட். ஓகே, இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சஷ்டாஷ்டகம், அஷ்டகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சஷ்டாஷ்டகம் என்ன போட்டிருக்கு பாருங்க. ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் என்ற கிரகத்திற்கு 6 அல்லது 8வது ராசியில் என்ற கிரகம் அவர்களுக்கு சஷ்டாகம் பெறும், அதாவது சஷ்டாஷ்டகம் பெறும். சந்திராஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இது திசையில் நடக்கும் பொழுது, குரு திசை நடக்குது அப்படின்னு சொன்னா, குரு திசையில புதன் 6ஆ இருக்கிறாரு, தீமை செய்யும். புதன் புத்தி, புதன் திசையில குரு புத்தி 8ஆ இருக்குது, தீமை செய்யும். அப்போ
லக்கணத்துக்கு 8ல உள்ள கிரகம் தீமை செய்யற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 8ல உள்ள கிரகம் அந்த கிரகத்துக்கு தீமை செய்யும். இது அம்சத்திலையும் பார்க்கலாம். அம்சத்துல பார்க்கறது ரொம்ப விசேஷம். இப்போ எப்படி அம்சத்துல பார்க்கறது அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்துல போட்டிருக்கதே பாருங்க, குரு வந்து தனுசுல இருக்கிறாரு, அம்சத்துல கடகத்துல உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ராசிக்கு 8ல இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுவும் வந்து தீமை. நம்ம உச்சம் தானே ஆட்சியில இருந்து அங்க போய் உச்சம் ஆகுறாரு, நல்லது தானே, ஆனா குருதேசம் நடக்குது கெட்டதா இருக்குதே அப்படின்னு நினைக்கும் பொழுது இங்க அம்சத்துல சஷ்டாசிரமா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரியுதுங்களா? ஓகே. இப்போ இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராசி மண்டலம் 360 அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு ராசி 30 பாகை அப்படின்றது தெரியும். ஒரு நட்சத்திரம் அப்படின்றது வந்து 4 பாதம். இதுல ஒரு ராசியில 9 பாதம் இருக்கும். அப்போ நீங்க அந்த ஒரு பாதத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 13.20 டிகிரி அப்படின்றது ஒரு பாதம், அதாவது ஒரு நட்சத்திரம். ஒரு பாதம் அப்படின்றது 3.20. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதகத்தை வந்து டிகிரி வைஸா பார்க்கும்போது ஒரு கிரகம் வந்து 3.21 இருக்குதுன்னா அவர் 2வது பாதத்துல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன கணிதங்கள், இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடிப்படையான விஷயங்கள் இவ்வளவுதான் படிச்சாச்சு. இதை நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, கிரக காரகங்கள், ராசி காரகங்கள், இது அடுத்து வந்து நட்சத்திர தன்மைகளை தெரிஞ்சுக்கிறது. அப்போ ராசி காரகம் என்ன, கிரக காரகங்கள் என்ன, பாவ காரகங்கள் என்ன, நட்சத்திரங்களுடைய காரகங்கள் என்ன, இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அடிப்படை க்ளோஸ். அடுத்து வந்து பலன் சொல்றதுல போகணும். இப்ப காலபுருஷ தத்துவப்படி நம்ம படிச்ச இந்த ஜோதிட விதிகள்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப பரிவர்த்தனை, ஆத்மகாரகன், கிரக யுத்தம், வர்க்கோத்தமம், அஸ்தங்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்ப இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அடிப்படையான விஷயங்கள்ல இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. கேளுங்க சார். அதாவது இப்ப இந்த அஸ்தங்கத்துல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பாவி, ஆனா அவர் நன்மையை கொடுக்குறாருன்னா அவருடைய பலனாய் ஒரு லக்னத்துல இருக்கிற அவர் சூரியன் கொடுக்க போறாருன்னு சொன்னீங்க. அது மட்டும் அந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. அதாவது என்ன சொன்னோம், தனுசு லக்னத்துக்கு 5ல இருக்கிறாருன்னு சொன்னோம்ல, உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போது. ஆமாங்க ஐயா. 5ல உதாரணத்துக்கு சொல்லும் போது தான், அதுல ஸ்கிரீன்ல கிடையாது, நாம உதாரணத்துக்கு சொல்லும் போது தனுசு லக்னம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 5ல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் திரிகோணத்துல இருக்கிறாரு அப்படின்றது, அங்க வந்து பாவி வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா தீமை செய்யணும். சரிங்க. இங்க வந்து தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான் சூரியன். அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேஷத்துல உச்சமா இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து சூரியனோட நெருக்கமா ஒரு 3-4 டிகிரில வந்து அவர் அஸ்தங்கம் ஆயிட்டார். இப்ப சுக்கிர திசை வருது அப்படின்னு சொன்னா சுக்கிரன் வந்து தனுசு லக்னத்துக்கு பாவி, நன்மை செய்ய மாட்டார். ஆனா அவர் வந்து சூரியனிட்ட போய் அவர் வந்து அடைக்கலம் ஆயிட்டாரு, அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னும் போது அவரு செய்யற வேலைய சூரியன் தான் செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்ப சூரியன் பாக்கியாதிபதின்றதுனால தனுசு லக்னத்துக்கு சுக்கிர திசை அந்த 20 வருஷம் சூரியன் தான் எடுத்து வேலை செய்ய போறாரு. மறைமுகமா அவர் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டம்மி போஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, டம்மி பொம்மை ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அது மாதிரி சுக்கிரன் தான் திசையை நடத்துறது, ஆனா வேலை செய்யறது எல்லாமே சூரியன் தான். ஆனா சூரிய மகாதசா, அடுத்த சூரிய மகாதசா அவங்க சிறப்பு இருக்காது. இல்ல அப்படி கிடையாது, அதுவும் அவர் தான் செய்வார். அதுவும் அவர் தான் செய்வார். இந்த திசா பத்தி பார்க்கும் பொழுது பாவத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க அடிப்படையான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இதைத்தான் பண்ணணும். அப்ப அஸ்தங்கத்துக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம பரிகாரம் எல்லாம் பண்ணுவோம். என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. இது சின்ன சின்ன ரூலா இருந்தாலும் பலன் சொல்றதுக்கு நெத்தியடியா இருக்கும். நல்ல கேள்வி. நன்றிங்க நன்றிங்க. நன்றி. வேற
வேற எதுவும் டவுட் இல்லைங்களா? ஐயா, ஒரு கிரகம் வந்து 0041 இருந்தா எப்படி அர்த்தம்? 0041 இருக்கு 41 அப்படின்னா பலம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அர்த்தம். கம்மியா அவரு இருக்கு. இப்பதான் என்ட்ரி ஆகுறாரு அப்படின்னு அர்த்தம். என்ட்ரிஆர். ஓகே ம். ஓகே. பாருங்க, பொதுவா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வகுப்பிலே, சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலும் பிரவேசமாகக்கூடிய பெயர்ச்சி ஆகக்கூடிய சூரிய பெயர்ச்சின்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா மாசம் மாசம் நடக்கிறதுனால உள்ளூர் மாப்பிள்ளை மாதிரி நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசம் மாசம் நடக்கக்கூடிய கிரகங்களை பெருசா கொண்டாடுறது கிடையாது. ஆனா ஜோதிடர்கள் அந்த காலத்துல ஒரு தமிழ் மக்கள் கண்டிப்பா கொண்டாடினாங்க. மாசப்பிறப்புன்னு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி கோயிலுக்கு போவாங்க, கொண்டாடுவாங்க. ஜோதிடர்களும் இருந்தாங்க. ஒவ்வொரு மாசமும் போகணும், போயிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது. இந்த சூரியன் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த 3 நாள் குருட்டு நாள்னு பேருங்க. சூரியன் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த 3 நாள் குருட்டு நாள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் பிறக்குது. சித்திரை மாசத்துல 1, 2, 3 அந்த 3 தேதி குருட்டு நாள். கண்டிப்பா அது மாதிரி நாள்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுக்காதீங்க, நன்மையை செய்யவே செய்யாது. சூரியன் அங்க பலமா இல்ல, பலம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பிறந்த குழந்தை எழுந்து நடக்க கத்துக்கிற மாதிரிங்க. தூங்கி எழுந்த உடனே எல்லாம் டக்குன்னு நமக்கு தெரியுமா? கண்ணை துடைப்போம், கொஞ்சம் நிதானிச்சுதான் எழுந்திருப்போம். டாக்டரே என்ன சொல்றான்? நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திருக்காதீங்க, அதனால பாதிப்பு வரும்ன்றான். பொறுமையா எழுந்துருங்க, பொருட்கழ்ச்சி பண்ணி பொறுமையா எழுந்துருங்க அப்படின்றான். கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து நீங்க போகும் பொழுது அது என்ன ஆகும்? பொறுமையா தான் போகும். அப்ப பலம் கம்மியா இருக்கும்னு அர்த்தம். அதே போல ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டுல போகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா இருந்தா பாதிப்பு. இதுல லாஸ்டா வந்து கிரகம் வந்து ரொம்ப அதிக பாகையில் இருந்தாலும் பாதிப்புன்றாங்க. அது என்னுடைய நடைமுறையில கிடையாது. அது வந்து நன்மையைத்தான் செய்யும். இப்ப லாஸ்டா அப்படின்னு சொன்னா 29.30 கலையில இருக்குது அப்படின்னு சொன்னா அது அதிக பாகை பற்ற கிரகம் ஆத்மகாரனா வருது. அது எப்படி தீமை செய்யும்? ஒருத்தர் யூடியூப்ல பேசியிருந்தாரு. அது வந்து நன்மையைத்தான் செய்யுமே தவிர தீமை செய்யவே செய்யாது. சரிங்களா? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, வேற ஏதாவது கொஸ்டின்? இப்போ இது நான் ஸ்கிரீன்லாம் எதுவும் இல்லை அப்படியே சொல்றேன். ஒரு ராசி கட்டத்தை போட முடிஞ்சா போட்டுக்குங்க, இல்லைன்னா அப்படியே கவனிங்க. மேஷம் வந்து தெரு, ரிஷபம் வந்து மெயின் ரோடு, மிதுனம் சந்து, சேம் கடகம் தெரு, சிம்மம் மெயின் ரோடு, கன்னி சந்து, அடுத்து தெரு மெயின் ரோடு சந்து, துலாம் தெரு, விருச்சக மெயின் ரோடு, தனுசு சந்து, அடுத்து மகரம் தெரு, கும்பம் மெயின் ரோடு, மீனம் சந்து. மறுபடியும் சொல்லணுமா பாருங்க. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லணுமா? லைன்ல ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க. ஒண்ணு இல்லைங்க, தெரு மெயின் ரோடு சந்து, 3 லைனா கொடுங்க. தெரு மெயின் ரோடு சந்து. மேஷத்துல தெரு போடுறீங்க, ரிஷபத்துல மெயின் ரோடு போறீங்க, மிதுனத்துல சந்து போடுறீங்க. சேம் அப்படி தெரு மெயின் ரோடு சந்து. கடகம் தெரு, சிம்மம் மெயின் ரோடு, கன்னி சந்து, துலாம் தெரு, விருச்சிகம் மெயின் ரோடு, தனுசு சந்து, மகரம் தெரு, கும்பம் மெயின் ரோடு, மீனம் சந்து. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா இருக்குங்க ஐயா. அந்த காலத்துல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சொன்னாங்க. இது பெரிய பெரிய ஜோசி எல்லாம் இருப்பாங்க, வயசானவங்க. அவங்களாம் அவங்க கிட்ட போகும்போது இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். ஆனா எளிமையா இருக்கு. அவங்க வந்து திரும்ப 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 சொல்றதுனால அது பளிச்சும் போயிடுது, வாக்கு பலிதம் அப்படின்ற அமைப்புல. இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிபதி எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல அவங்க வீடு இருக்குதுன்னு அர்த்தங்க.
வீடு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு ராசியும் நம்ம காலபுருஷ தத்துவத்தோட சேர்த்து படிக்கும் பொழுது ஏற்கனவே படிச்சவங்க இருப்பாங்க. வீடு எப்படி இருக்கும்ன்றத நம்ம சொல்லிடலாம். கரெக்டா இருக்கும் அது. இப்போ நீங்க அப்படியே உங்க ஜாதத்தை நீங்க அப்படியே மனசுல போட்டு பாருங்க. 4ஆம் அதிபதி எங்க இருக்கு, பொருந்தி வருதா அப்படின்னு பாருங்க. இது முன்னோர்கள் சொன்ன கருத்து. பொருந்தி வருதா பாருங்க. பொருந்தி வருதுங்க ஐயா. ஓகே, ஒரு 60-50% பொருந்தி வந்தாலே போதும். எனக்கு இது பொருந்தி வருது. எனக்கும் புரிஞ்சு வருவீங்க. ஆமா, பாருங்க. மெயின் ரோடு மாதிரி தான். இப்ப உதாரணத்துக்கு மிதனத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி மெயின் ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ள போய் மேல போற மாதிரி சந்துக்குள்ள சந்துக்குள்ள இருக்கும். இருக்கும். சந்துக்குள்ள. இது டிப்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. சூப்பர். நம்ம வந்து சூப்பர், அதனாலதான் சூப்பர். வந்து பெரிய பெரிய நபர்கள் அப்படின்னு சொன்னா கூட சாதாரண ரோட்டு ஓரத்துக்கிட்டலாம் நல்ல விஷயம் இருக்கும். அதனால எல்லார்கிட்டயுமே போய் படிங்க. அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசமா இல்ல தொடர்ந்து நடக்குதான்னு தெரியல. நிறைய நண்பர்கள் இலவசமா வந்து கிளாஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் படிக்க தயாரா இருக்கணும். நிறைய போடுறாங்க. யூடியூப்ல போடுறாங்க, லைவா போடுறாங்க, ஜூம்ல போடுறாங்க, கூகுள் மீட்ல போடுறாங்க. எல்லாத்தையும் பாருங்க. எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கங்க. யாருக்கிட்ட படிச்சாலும் அவங்க கிட்ட ஒரு மேட்ரு கிடைக்கும் சார். அதனால நிறைய படிங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரட்டை ராசினா எதுங்க? இரட்டை ராசி எது? இரட்டை ராசின்னு சொல்றோம். எது? ஆமா, வந்து சொல்லியாச்சு. ஆண் பெண் ராசி கிடையாது. இரட்டை ராசின்னு சொல்றேன். யாருக்கும் தெரியலையா? ஐயா ரிஷபம். இல்ல இல்ல. மிதுனம் கன்னி சார். மீனம். ம். ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே நான் சொன்னதுதான். நீங்க போய் இப்ப மறந்துட்டீங்க. உபய ராசிலாம் இரட்டை ராசிங்க. ஞாபகம் வந்துருச்சா? உபய ராசியெல்லாம் இரட்டை ராசி. நான் ஃபர்ஸ்ட் வகுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 51 விதமான ராசிகளை கொடுத்துருக்கேன். அப்போ இங்க ஆண் ராசின்றது ஒற்றைப்படை, பெண் ராசி இருந்து இரட்டைப்படை. இரட்டைப்படைன்னு சொல்லணுங்க. ஆண் ராசிய ஒற்றைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ராசியை இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தேன். இப்போ நான் கேட்டது இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை ராசினா உபய ராசிங்க. உபயராசி எதுக்கு சொல்றான்னு சொன்னா, உபயராசியில 7ஆம் அதிபதி இருக்கிறாரு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா 2 முறை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேதி குறிச்சு தரணும் திருமணத்துக்கு. என்னுடைய அனுபவத்துல வருவாரு அப்படின்னு. ஆமா, இல்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா 2 முறை அவருக்கு தேதி குறிச்சு கொடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தை அமுத்துருவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செட் ஆகல, இல்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போனா போதுன்னு கூட இன்னொரு இடத்துல போய் அவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்து அவர் வந்து மண்டபத்தை அமுத்துவார். இது பக்காவா இருக்கும். நீங்க பாருங்க. இது தொழிலுக்கு எடுத்துக்குங்க, திருமணத்துக்கு எடுத்துக்குங்க, வேலைக்கு எடுத்துக்குங்க, இன்டர்வியூக்கு எடுத்துக்குங்க. சரிங்களா? பரிகாரம் செய்யும் பொழுது காய்கறியை நான் வெட்டி போடுறது வந்து சொல்லும் போது நான் ஏற்கனவே வந்து மேஷ ராசி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு காரகத்துவங்கள் காலபுருஷ தத்துவத்தோடு நான் நடத்தியிருக்கேன். அதுல பரிகாரங்கள் சொல்லும் போது இந்த காய்கறியை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த கிளாஸ்ல படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. புஷ்பராஜ் சார் இல்லைங்களா? சுந்தர் இருக்கீங்களா? சரி, 2 முறை வெட்டி போட சொல்லியிருப்பேன். கொத்தரங்காய் வெட்டி போறது, பூசணிக்காய் வெட்டி போறது, சுரக்காய் வெட்டி போறது அப்படின்றது வந்து தோஷத்துக்கு நான் சொல்லும் பொழுது 2 முறை வெட்டி போடு அப்படின்னு சொன்னா அப்போ உபயத்துக்கு 2 முறை செய்யணும். அப்போ கோயிலுக்கு போனா கூட 2 முறை போகணும். ஜோசியர் 1 முறை சொல்லிட்டு இருப்பாரு, 2 முறை போய் பரிகாரம் செய்யணும். அப்படின்ற விஷயத்துக்கு இந்த இடத்த நீங்க பயன்படுத்திக்கணும்.
இந்த ரெட்டை ராசியை பயன்படுத்திக்கணும். ஆமா, ரெட்டை ராசியில ஒரு உபயராசி கிரகம். இருந்தால் ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உபய ராசிலாம் ரெட்டை ராசி, வேற ஒண்ணும் இல்ல, கான்செப்ட் அவ்வளவுதான். அவங்க போயிட்டு போயிட்டு வர்றாங்க, திரும்பி திரும்பி வர்றாங்க, போயிட்டு போயிட்டு அதனால ஆமா ஆமா. ரெண்டு தடவை. இப்ப சுரக்கா சொன்னீங்களா ஐயா, அந்த ஏதோ ஒரு கிளாஸ்ல படிக்கும்போது சுரக்கா வெட்டி போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? இருந்தீங்களா நீங்க கிளாஸ்ல? நான் அந்த ஒரு இல்ல, நம்ம பரிகார கிளாஸ் இல்லாம ஒரு கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க சுரக்கா வெட்டி போடுறாங்க, ஆமா ஆமா. வெட்டி போட்டாலும் அதனுடைய தன்மை இன்னொரு சொல்ல முடியும். அது சொல்றேன், அது அந்த இதோட வரும்போது தான் அது புரியும். Okay. ஜாதத்தை போட்டு நம்ம பரிகாரம் சொல்லும்போது தான் புரியும். எடுத்து டக்குன்னு சொன்னோம்னா அது புரியாது, மத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். நல்லது. அதாவது ஒரு கிளாஸ் போடும்போது அதை பத்தி பேசுவோம். ஓகே. இப்போ வேற மேக்சிமம் அடிப்படை முடிஞ்சாச்சு. ஜெனரல் கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க, ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. நீங்க விஜயதசமி அன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு போட்டிருக்கீங்க. போட்டேன். என்ன கிளாஸ் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து பிறந்த நேரம் வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் காலம் பெண் காலம் படிச்சிருக்கீங்களா சார்? ஆண் காலம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆண் கால அட்டவணை பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு 6ல இருந்து 6:30 வரைக்கும் ஆணு, 6 மணில இருந்து 6:30க்குள்ள பிறக்கிற குழந்தைலாம் ஆணு, 6ல இருந்து 7 மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைலாம் பெண்ணு அப்படின்னு அந்த கான்செப்ட் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அந்த கிளாஸ் இல்ல, அது ஏற்கனவே படிச்சவங்க பார்த்தவங்களுக்கு புரியும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல எல்லா ஊர்லயும் வந்து ஆண் குழந்தையே பிறக்குமா? பிறக்காது இல்ல, மாறி மாறி தானே பிறக்கும். அதே போல வந்து அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண் ராசினா பெண்ல இருக்கணும், ஆண் ராசி ஆண்னா ஆண்ல இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இதனுடைய கான்ட்ரவர்சி வந்து நம்ம சரியா வந்து விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். யாரும் லைக் பண்ணல அப்படின்றதுனால அந்த கிளாஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். அதோட கூட அன்னைக்கு கரண வகுப்பு இருக்கு. ஸோ அதனால கரணத்துல கலந்துக்கிறவங்க இதுல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதனால இன்னொரு நாளைக்கு அதை நான் போட்டேன். அது ஸ்பெஷலா கொடுக்கலாம், நிறைய நம்ம உதாரண ஜாதகம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து லைக் பண்ற இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் லைக் பண்றாங்கன்னா 5 பேர் தான் கிளாஸ்ல கலந்துக்குவாங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். போற போக்குல லைக் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுடைய வேலை பலு சூழ்நிலை வந்து அட்டன் பண்ண முடியாத போயிடும். அப்போ 9 பேர் கொடுக்குறாங்கன்னு போது ஒருத்தரோ 2 பேர் தான் வரப்போறாங்க. எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு அதை கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுப்பேன், இன்னொரு நாளைக்கு கொடுப்போம். எக்ஸாக்டா கொடுக்கலாம். அது 16 பிரிவா பிரிச்சு கொடுக்க வேண்டிய விஷயம். அது வந்து நான் சோதிச்சு பார்த்து சரியா வர்றதுனால தான் அதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு அதை வெளிப்படுத்திடலாம். ஓகே, கிளாஸ் அடிப்படை அப்படின்ற விஷயங்கள் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா பாவ காரகத்துவம். ஒண்ணும் இல்லைங்க, பாவ காரகத்துவம்னா என்ன? இப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இந்த பிறந்த நேரம் லக்கணத்தை நம்ம குறிக்கிறோம். அப்ப லக்கணம் எப்படி கணிக்கிறது அப்படின்றத படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த லக்கணம் லா அப்படின்னு எங்க போட்டிருக்கோ அதுதான் தலை. அப்போ அவருடைய நிறம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய கோத்திரம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்றது அதான். அப்ப மாற்ற முடியாதது எதுவோ, அவருடைய நிறத்தை மாற்ற முடியாது, அவருடைய குலத்தை மாற்ற முடியாது, அவருடைய ஜாதியை மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாதது பரம்பரையா வரக்கூடியது லக்கணம், அது தலை அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. இதுதான் பாவ காரகத்துவம். அடுத்து 2ஆம் இடம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, வருமானம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் விரிவா நிறைய இருக்கு. இது சொன்னா போதும். அப்ப 2ஆம் பாவம்ன்றது குடும்பஸ்தானம், கல்வி, வருமானம். 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம், சிறுதூர பயணங்கள். இப்படி 3ஆம் இடத்தை சொல்லணும். இந்த 3ஆம் இடத்தை பார்த்துதான் இதெல்லாம் இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். 4வது இடம் என்னது? வண்டி, வீடு, வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி, வீடு, வாகனம், சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4ஆம் இடத்தை பார்த்துதான் இவருக்கு வண்டி வாகனம் இருக்கா, சொத்து இருக்குதா. உறவுல வந்து பாத்தீங்கன்னா தாய். 3ஆம் இடம் சகோதரன். கேட்கலீங்க. கேட்கலையா? எல்லாருக்கும் கேட்கலையா? இப்ப கேக்குதுங்க. ஆமாங்க, இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுங்க சார், ஏன்னா வேஸ்ட் ஆயிடும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது இடம் வந்து தாய். அப்போ 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து தாய்க்கு நம்ம சொல்லணும். 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து வண்டிக்கு சொல்லணும். 4ஆம் இடம் எப்படி இருக்கு பார்த்து நிலம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லணும். அப்போ சுகம் அந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ 4ஆம் பாவம்ன்றது அதுதான். 5ஆம் பாவம் அப்படின்னு சொன்னா குழந்தை, குலதெய்வம், ஆசை, காதல், இதெல்லாம் 5ஆம் பாவம். இவருக்கு காதல் நிறைவேறுமா அப்படின்னு சொன்னா 5ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எப்படி, குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, பூர்வீகம் எப்படி, அடுத்து குழந்தை, குழந்தை பாக்கியம் எப்படி, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அது பிறந்தா நன்மையா தீமையா, அதான் நன்மையானா அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் இல்லையா, பேச்சை கேட்குமா கேட்காதா, 5ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லணும். அடுத்து வந்து லாட்ரி சீட்டு 5ஆம் இடம் தான். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் 1000 காரகத்துவங்களுக்கு நடைமுறையில எது எது அப்படின்றத புரிஞ்சுட்டு நாம வந்து சொல்லணும். ஒருத்தர் வராரு, அவர் உடம்ப பத்தி கேட்கிறாரா, கேட்க போறதில்ல, அதிகமா கேட்க போறதில்ல, வருமானத்தை பத்தி கேட்கவ. அப்ப 2ஆம் இடத்தை தெரிஞ்சுக்கணும். தம்பியை பத்தி யார் கேட்க போறா, கம்மியா தான் கேட்பாங்க. அடுத்து 4ஆம் பாவம், எனக்கு எப்போ வாகனம் அமையும், எனக்கு எப்போ வீடு அமையும், என்னுடைய கல்வி எப்படி இருக்கும், எங்க அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கும், இப்படி கேட்பாரு. 5ஆம் இடம் குழந்தைய பத்தி கேட்பாங்க. அப்போ குழந்தை எப்போ பிறக்கும், என் குழந்தை எப்படி இருப்பான், என் குழந்தைய என்ன படிக்க வைக்கலாம், அவருடைய ஜாதகத்துல பார்க்கலாம். என்னுடைய குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, என்னுடைய பாட்டனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, பூர்வீக சொத்து 5 தான் வரும். அப்ப 4ஆம் இடம் சொத்து, பூர்வீகம் 5. அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல என்ன போட்டிருக்கு, ருண ரோக சத்ரு, அங்க தொழிலும் அங்கதான் இருக்குது. அப்போ நோய் எப்போ வரும், கடன் எப்போ வரும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ நோய் அப்படின்னு சொன்னா அங்க சனி எப்படிங்கிறாருன்னு பார்க்கணும், கடன் எப்படின்னு சொன்னா அங்க செவ்வாய் எப்படிங்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் படிக்கும்போது கிரக அந்தந்த பாவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக காரகங்கள் வந்துடும், அதையும் பார்க்கணும். அப்போ 6ஆம் இடம் என்னென்ன, ருண ரோக சத்ரு, இது 3 வந்து போகுது. அடுத்து 7வது பாவம் பார்ட்னர், வரக்கூடிய மனைவி கணவர் எப்படி இருப்பாங்க, கூட்டாளி எப்படி இருப்பாங்க, கூட்டு தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா, சமூகம் எப்படி நமக்கு நன்மையா தீமையா, வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமா வருவாங்களா வரமாட்டாங்களா, இதெல்லாம் 7ஆம் பாவம் தான் சொல்லும். அப்போ 7ஆம் இடத்தை பார்த்து தான் வாடிக்கையாளர் வராங்களா வரலையா அப்படின்றது சொல்லணும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7 இருக்கிறாருன்னா நிறைய வாடிக்கையாளர் வராங்கன்னு அர்த்தம். 8ஆம் இடம் அவமானம், ஆயுள், தீராத நோய். பாருங்க, 6ஆம் இடத்து நோய் வந்து சரியாயிடும், 8ஆம் இடத்து நோய் வந்து சரி ஆகாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நோய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியம். உங்களுடைய பாக்கியம் என்ன, உங்களுடைய குரு எப்படிப்பட்டவர், எந்த குருவா இருந்தாலும் உங்களோட குரு எப்படிப்பட்டவர், உபாசன தெய்வம் என்ன, எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம், இதெல்லாம் 9ஆம் இடம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதுதான் தொழில், என்ன உத்தியோகம் பார்ப்பாரு, எந்த உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் 10. 11 லாபம், இது வரைக்கும் நம்ம சொன்னது எத்தனையும் லாபம். 12 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நித்திரை, பஞ்சனை அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா காரகங்கள், பாவக்காரகங்கள் இதுதான். இது ஒவ்வொரு உறவும் வரும். இப்போ 3ஆம் இடம் வந்து என்ன சொன்னோம், தம்பி. 4 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா, 5 குழந்தை, 6 வந்து சித்தி, 7 மனைவி கணவன், 8 வந்து பாருங்க, 9 வந்து தந்தை, 11 வந்து மூத்த சகோதரன். இப்போ 7ஆம் இடத்தை லக்னமா வச்சுக்கிட்டு மனைவிக்கு அம்மா ஸ்தானம் என்ன, மனைவிக்கு அப்பா ஸ்தானம் என்ன அப்படின்னு பார்த்து எடுக்கிறது தான் அந்தந்த உறவுக்கு சொல்றது. ஒரு ஜாதகத்துல இத்தனையும் சொல்லலாம். இப்ப மனைவிக்கு வந்து என்னுடைய இப்ப வந்து கேட்பாங்க, சார் என் பையனுக்கு மாமனார் மாமியார் இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த பையன் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல லக்னமா வச்சு 4ஆம் இடத்தையும் அந்த 7க்கு 4ஐயும் 7க்கு 9ஐயும் பார்த்து அந்த அதிபதி எப்படி இருக்கிறாங்க, ஆட்சியா உச்சமா, பலமா பலவீனமா, அஸ்தங்கம் ஆயிடுச்சா, அஸ்தங்கம் ஆயிட்டா இல்லைன்னு சொல்லுங்க. சூரியனோட அஸ்தங்கம் ஆயிட்டா அந்த உறவு இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்லிடுங்க. சோ இப்படித்தான் உறவுகளை நீங்க ஒவ்வொரு பாவத்துக்கு, லக்கண பாவத்துக்கு அப்படின்னும் பொழுது நீங்க இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்போ 4ஆம் பாவம் விருச்சிக லக்கணம் வச்சுக்கோங்க. விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் பாவம் சனி. அப்ப 4ஆம் பாவம் சனி, சனியை வச்சுதான் அவங்க அம்மாவை பத்தி சொல்ல போறோம், சொத்தை சொல்ல போறோம்.
காலபுருஷனுக்கு சந்திரன் நிலையை வச்சியும் சொல்ல போறோம். இதுதான் காலபுருஷ தத்துவம். ரெண்டுத்தையும் இணைக்க போறோம். இப்ப பாருங்க, காலபுருஷன் 4வது வீட்டுக்கு அதிபதி யாரு? சந்திரன். அம்மா. சொத்து பார்க்க போறோம்னா அந்த சந்திரன் நல்லா இருக்கும். சுகமா இருக்க போறாரு அப்படின்னு சொன்னா அந்த சந்திரனை பார்க்கணும். அப்போ உள்ளுக்குள்ள அந்த காலபுருஷ தத்துவம் இயங்கிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் பாவத்தை பார்க்கறது. கிரக காரகத்துவம் அப்படின்னு படிக்கலாம். அடுத்து நட்சத்திர காரகத்துவங்கள் இருக்கு. இன்னைக்கு நடந்த வகுப்பு எப்படி இருந்துச்சு? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடிப்படை வகுப்பு புரிஞ்சுதா? ஐயா புரிஞ்சதுங்க. புரிஞ்சுதுங்களா? புரியுது. சரி சரி, சந்தோஷம். ஐயா, அதே மாதிரி அந்த மெயின் ரோடு சந்து தெருங்கிறது ஒண்ணு எனக்கு புதுசா இருந்துச்சு நான் கத்துக்கிட்டதுல. ஓ, இப்ப நல்லா நீங்க concept. ஏற்கனவே இப்போ நீங்க கத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் அதனால புது கான்செப்ட் பொருத்தி பாருங்க, சரியா வருதான்னு. இல்ல, என்னோட ஜாதகத்துக்கு சரியா இல்லையா? அவ்வளவுதான் கண்டிப்பா வருது. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வருது. ஒரு சிலருக்கு வராம போகும். அது என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது? சரி, மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. முடிச்சுக்கலாமா? அதான் டவுட் இருக்குங்களா? நன்றிங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி. 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 நன்றி சார். நன்றி.